ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் டெக்னாலஜி. இன்றைக்கி நம்ம வலைவழியில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, டபுள் போல் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஏரோ மார்க் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது 11 kV லைன். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த உள்ள செட்டப் வந்து ஏபி ஸ்விட்ச், அதாவது ஏபி ஸ்விட்ச். அதுக்கு அடுத்த உள்ள அந்த ஹேண்டில் மாதிரி ஒரு கம்பி வருது பார்த்தீங்களா, அது ஏபி ஸ்விட்சை ஆப்ரேட் பண்ணுற ஹேண்டில். நெக்ஸ்ட்டு செட்டப் ஏபி ஸ்விட்சுக்கு கீழே உள்ள செட்டப், இது வந்து ஃப்யூஸ். அடுத்த செட்டப் ஃப்யூஸ்க்கு கீழே உள்ளது டிரான்ஸ்ஃபார்மர். இது என்ன டைப் டிரான்ஸ்ஃபார்மர்னால் டிஸ்ட்ரிபியூஷன் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்னு நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸ்டார் டெல்டாவுக்கு சொன்னோரே ஞாபகம் வர எக்ஸாம்பிள்னால் அது டிஸ்ட்ரிபியூஷன் டைப் தான். ஒரு சைடு டெல்டா கனெக்ஷன் இருக்கும், இன்னொரு சைடு ஸ்டார் கனெக்ஷன் இருக்கும். இந்த பாருங்கள், 3 இன்சுலேட்டர் இருக்குது. இது வந்து ஹச்டி கம்பார்ட்மெண்ட். இன்னொரு பக்கம் 4 இருக்கும், அது வந்து எல்டி கம்பார்ட்மெண்ட். இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்கும், அது வந்து எர்த்திங்காக வச்சுருப்பாங்க. இது பாருங்கள், RYBN நியூட்ரல் மட்டும் அவங்க கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் நம்ம ஃபேஸ் எடுத்துக்கலை. இதில் அந்த ஓவர் ஹெட் லைன் கிராஸ் ஆகிற இடத்த பாருங்கள். இந்த பக்கம் 3 இன்சுலேட்ரு, அடுத்து ஏர் பிரேக் ஸ்விட்சு, அதுக்கு அடுத்து ஃப்யூஸுக்கு அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர். இந்த வியூவில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.